ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொங்கல் செலிப்ரேஷன் விலாகை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டேஸ் விலாகை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து வாசல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டேன். காலையில் எழுந்ததுமே பனியுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்றைக்கி ஒரு வேலையும் செய்ய முடியல, சில்லுன்னு இருந்தது. அந்த கூலிங்லேயே வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். கோல்டு வேறு அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு. வீடு க்ளோஸ்லேயே இருந்தது, நாங்கள் கேரளாவில் இருந்ததுனால. அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் விளக்கேற்றினேன். ஊருக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் எங்கள் பூஜை ரூம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு மேலே வந்து மொட்டை மாடியில் வெயில் அப்போ தான் லைட்டாக எழுந்தது. சரி போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே போயிட்டேன். மேலே வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். முன்னாடி வந்து ஏரி இருக்குது, தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற நிலத்துல எல்லாமே தண்ணி, கிணத்துல எல்லாமே ஃபுல்லாக ரொம்பி இருக்குது. எல்லாருமே நெல், கேழ்வரகு அப்படின்ட்டு நிறைய நட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்து இது சோளம் போட்டிருக்காங்க. பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். எங்கள் வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். காலைல இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டு அன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் எடுத்தேன். இது வந்து மறுநாள் புதன்கிழமை போகி அன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையில் எழுந்து பழைய துணியெல்லாம் போட்டு எரித்து போகியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பழைய துணியெல்லாம் எரித்து முடிச்சுட்டு திரும்ப சாணம் போட்டு வாசல் தெளிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சாணம் வந்து பக்கத்து வீட்டில் மாடு இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாணம் போட்டு வாசல் தெளிச்சிருந்தேன். ஏன்னா அப்போ தான் கோலம் போகிறதுக்கு வந்து வாசல் கரெக்டாக இருக்கும். இல்லை மண்ணாக இருக்கும், நல்லா வராது, கோலமும் நல்லா இருக்காது. சாணி தெளித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வாசல் ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்தது. சாணி தெளித்து வாசல்லாம் திரும்ப நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். முன்னாடி நாள் தண்ணி மட்டும் தான் தெளித்து விட்டுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து சாணம் போட்டேன். இது வந்து காஞ்சாதான் கோலம் போட முடியும். அதனால் வந்து அப்படியே விட்டுட்டேன். வாசல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வெயில் வந்த பிறகு கோலம் போடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பனி பாருங்கள் எப்படி மூடின்னு இருக்குன்ட்டு. ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு தான் கிளைமேட் இப்படி இருக்குது, எப்படா வெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஊர்லேருந்து வந்தப்போ இருந்தே இந்த மாதிரியே இருந்தது கிளைமேட்டு. அங்கே கிளைமேட்டும் இங்கே கிளைமேட்டும் மாறதுனால ஒன்றும் செட் ஆகல. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. பசங்க 2 பேருக்குமே சளி பிடிச்சிச்சு, எங்களுக்குமே சளி பிடிச்சிச்சு. தண்ணியுமே மாறுறது வந்து எப்போவுமே ஊருக்கு வந்தால் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து இங்கே தண்ணி மாறினா இங்கே வந்து சளி பிடிக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கணும் செலவு. அப்படி தான் போகும். வாசல்லாம் க்ளீன் பண்ணி சாணம் போட்டு வலிச்சு விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சுட்டு இட்லி செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மட்டன் குழம்பு ரெசிபி வந்து நான் போடவே இல்லை இன்னும். இது எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் தான் வச்சுருந்தேன் மட்டன் குழம்பு. மட்டனை நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து குக்கரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கி வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான். 5 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா உப்பு கலக்கி விட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அது வரைக்கும் எங்கள் நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க. நாத்தனார் வீட்டு பசங்கள்லாம் அவங்க கூட பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சமையல் செஞ்சிட்ருந்தேன். எண்ணெய், பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வேக வச்சு கறியை சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேன். இவ்வளோ சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் மட்டன் குழம்பு நான். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் கிணத்தான. அதுக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லை. அதனால் கடையில் போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். நான், ஹஸ்பண்ட், பையன் 3 பேர் போயிருந்தோம். போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு 2 சைடு ஏரி இருக்கும். முன்னாடி ஒரு ஏரி இருக்குது, பின்னாடி பேக் சைடில் ஒரு ஏரி இருக்குது. பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்றம்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் நாட்றம்பள்ளி சந்தை. பொங்கலுக்கு நிறைய கடை போட்டிருக்காங்க. ட்ரெஸ்ஸு, பொங்கல் செய்கிற கரும்பு, அந்த இது எல்லாமே விற்பாங்க. தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும் இங்கே. வருஷம் வருஷம் இப்படி கடை போடுவாங்க இங்கே பொங்கலுக்கு. பாருங்கள், பொங்கல் வைபாகவே இருக்குது. பார்க்குற இடத்துலலாம் கரும்பு, மஞ்சள் இது மாதிரி நிறைய விற்றுட்ருக்காங்க. நாங்கள் பூக்கடைக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து வாங்கிட்டோம். தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு, கற்பூரம் இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஈவினிங்காக ரெடியாகி பொங்கல் வைக்கவும் கிளம்பிட்டோம். பாருங்கள், வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், நிலத்தான தான் கிணறு இருக்குது. அங்கே தான் போயிட்டு பொங்கல் வைப்போம். வருஷம் வருஷம் எல்லாருமே வைப்பாங்க, எங்கள் வீட்டான இருக்க எல்லாருமே. கோழி அறுத்து பொங்கல் வச்சு அங்கேயே சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். பாருங்கள், சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி பொங்கல் வச்சு படைச்சிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே கோழி அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோழியை வந்து கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க.
ஃபுல்லாக நெல் தான் நட்டுருக்காங்க பாருங்கள். சுத்தூரம் பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஏதோ காமி இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. பொங்கல் வச்சு அன்றைக்கி திரும்ப சிக்கன் செஞ்சு நான்வெஜ் செஞ்சு நைட் டின்னரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து பெரும்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ. அன்றைக்கி தான் வந்து வாசலில் நல்லா பெருசாக கோலம் போட்டேன். திரும்ப சாணி தெளித்து எல்லாத்தையும் பெருக்கிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி தான் வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் பானை கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை போடுற வேலைக்கு என் முதுகே வந்து வலி எடுத்துக்கிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் இந்த கோலத்தை. 1.5 மணி நேரம் கிட்ட உட்காந்து கோலம் போட்டு கலர் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ராக்கெட் பாப்பா தம்பி 2 பேருமே பக்கத்தில் நின்று நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தனியாக போட சொல்லிட்டேன். கோலம் மாவு கொடுத்து அந்த சைட் போய் போடு அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு நான் இங்கே கோலம் போட்டுன்னு இருந்தேன். சூரியனும் அப்போ தான் வந்தது. லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கூலிங்கு, சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. கோலம் போட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து நாங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டோம். 3 பேருமே ஃபோன் எடுத்து அவங்களா வீடியோ எடுத்துருந்தாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் மாமனார் அந்த குழியானை வந்து படைக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே. அங்கே குழியானை படைச்சிட்டு வந்துட்டு வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃபு, எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் அப்போ தான் வந்துட்டுருந்தாங்க. எங்கள் பெரிய நாத்தனார் வீட்டு பசங்க இவங்க 2 பேருமே 2 பொண்ணு. அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பொங்கல் வைக்கிறதாவில் கிளம்பிட்டோம். ஊர் பொதுவாக வந்து ஒரு இடத்துல வந்து பொங்கல் வைப்பாங்க. அங்கே தான் இந்த காம்படிஷனெல்லாம் வைப்பாங்க. உரி அடிக்கிறது, இந்த போட்டிங்கெல்லாம். அங்கே கிளம்பிட்டோம் எல்லாருமே. மாட்டுப்பொங்கல் அதெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு குரூப் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போட்டிங்கெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Vamos.
அவனுக்கு ஏத்த வீடியோ ஊர் பொதுவாக மாட்டுப் பொங்கல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அங்கேயே சமைச்சு அங்கேயே பொங்கல் வச்சுருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டு அடுத்து போட்டி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உரி அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே டைம் போட்டு அப்படியே ரைட்ல போயிடுச்சாலும் நம்ம குடும்பத்தோட காலி பண்ணிடலாம். ரைட்ல போயிடலாம். பாபா தொண்டை கருகல் ஒரு சோழ ஒன்று சொல்லு. உண்மைதான் சொல்றேன். தொண்டை கருகல் ஃபோன் பண்றேன். பேச முடியாது. ஒரு ஸ்பைட் ஒன்று ஒரு ஸ்பைட் ஒன்று சொல்லு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். போது நாட்டமா புள்ளியர் எல்லாம் கண்டாக்குறாங்க. எந்த பக்கம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். கரெக்டா போறாங்க. 8501 யாரு நிப்பாங்க? ஆயிரத்தி ஐநூத்தி 1501 முடிச்சு வரல. உரி அடிக்கிற போட்டி, மியூசிக்கல் சார் நிறைய போட்டி வச்சாங்க. அதெல்லாம் அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. இது அதுக்கு அடுத்த நாள் வந்து கோல போட்டி வச்சுருந்தாங்க. எல்லாருமே கலந்துன்னு இருந்தோம். நான், எங்கள் நாத்தனார் எல்லாருமே இருந்தோம். எங்கள் மூத்தார் ஒய்ஃபு எல்லாருமே கலந்துன்னு இருந்தோம். எல்லாருமே ஒரு 20 பேர்கிட்ட கலந்து லைனாக கோலம் போட்டிருந்தோம். அவங்க திருப்பி இறுதியாக அவங்க கிட்ட யாரும் வாக்குவாதமோ சண்டை போடுறோம். அவங்க போட்டியில் விளக்கப்படுவாங்க. நடுவர் பாபு வளர்ச்சி சண்டை சின்ன பசங்களை வெளியார் சொல்ல. இதுதான் நான் கோல போட்டிக்கு போட்ட கோலம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோல போட்டியெல்லாம் முடிச்சுட்டு அது முடியறதுக்கே எப்படியோ 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து காம்படிஷன் அது இது வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சமைக்க போயிட்டோம். சின்ன பசங்களுக்கு வச்சுருந்தாங்க. சமைச்சிட்டு வந்து திரும்ப நைட் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காம்படிஷன் எல்லாம். பாருங்கள், தலையில் கிளிப்பை மாட்டி பசங்களுக்கு அது விழுற வரையும் எத்தனை கிளிப்பு விழுதோ அதுதான் அவங்கள வின்னரு. அது ஜென்ஸுக்கெல்லாம் அந்த செங்கலை வந்து தூக்குறது, லேடிஸ்க்கு இந்த நூலை வந்து இழுக்கிறது, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.